ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். நான் உங்கள் நிவாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய மொபைல் ஃபோன்ஸை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சி அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் ஆப் இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய் நம்ம அந்த வெப்சைட்டில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோனை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் கம்பேரிசன் எல்லாத்தையுமே இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8 MB தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்மியான எம்பிலே ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு ஆப், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்மார்ட் ஃபோன். பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஆப் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது உள்ள நிறைய மொபைல் பிராண்ட்ஸோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எந்த பிராண்ட் மொபைலை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எம்ஐயை நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் இருக்க எல்லா பிராண்டோட மொபைலுமே கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டோட மொபைலுமே இதில் கொடுத்துருப்பாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ அந்த மாதிரி எல்லா மொபைலோட பிராண்டுமே இதில் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவையான பிராண்ட் இல்லைனா அதர் பிராண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பிராண்டை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பையிங் கைட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். இதில் நான் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன ப்ராசஸர், ரேம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ், டிஸ்பிளே, கேமரா அது போன்ற ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி கேமரா எப்படி இருக்கணும், ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபோன் வாங்க போகும்போது நீங்கள் ஒரு சூப்பரான ஃபோனை உங்களால் பை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேமராவோட குவாலிட்டி, கேமரா எப்படிலாம் இருக்கும், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா மொபைலை உங்களால் ஸ்டோர்லேயோ இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது போன்ற வெப்சைட்டில் நம்மளால் பை பண்ணி வாங்க முடியும். ஆஸ் யூஷுவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ mAh பேட்டரி எவ்வளோ நாளைக்கு வரும் அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் சென்டர்னு இருக்கும். இதில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காட்டும். கூடிய சீக்கிரத்திலே சர்வீஸ் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸையும் இவங்க ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மொபைலோட மாடல் நம்பரை நீங்கள் டேரெக்டாகவே டைப் பண்ணி அந்த மொபைலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்போட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஷாப் பை ப்ரைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 8000 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8000க்குள்ளே இருக்க எல்லா மொபைலோட மாடல் நம்பரோட மொபைல் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8000 ரூபாயிலேருந்து 16000 ரூபா, 16000 ரூபாயிலேருந்து 25000 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா மொபைலையும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி நோட் 7 செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோ மற்றும் கம்பேர் அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம மோர் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகி ஒரு பேஜுக்கு வரும். இதில் இந்த மொபைலோட இமேஜ் கொடுத்துருப்பாங்க. கூடவே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தனியாக கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, ஹார்ட்வேர், கேமரா எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே எவ்வளோ இன்ச், என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மொபைலில் என்ன ஹார்ட்வேர் மற்றும் கேமரா காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்மளால் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். ஆஸ் யூஷுவல் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா ஆப்லேயுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 10,000 to 20,000 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இவ்வளோ ரேஞ்சில் இருக்கிற மொபைலை நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கம்பேர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இப்போ நான் ஹானர் ப்ளேவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோ பக்கத்தில் கம்பேர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் 2 அப்படின்னு போட்டு இன்னொரு மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இப்போ டைப் பண்ணுங்கள். இப்போ நான் Honor 9 Lite இந்த Honor Playவோட கம்பேர் பண்ணுறேன்.
ஸோ எது பெட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து நான் இந்த கம்பேர் ஆப்ஷனை கொடுத்து இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 மொபைலோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஸோ எந்த மொபைல் வந்து பெட்டரான மொபைல் அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சில ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெயில் அது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான். அதுக்கு பக்கத்துலேயே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலை கூட உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது நியூ மொபைல் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெவலப்பருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக யாரும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், யாராவது நியூ மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கேள்விகளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.